வணக்கம் நேர்களே, தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். மக்கள் தினசரி சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அவர்கள் அதை தீர்ப்பதற்காக வைக்கக்கூடிய கோரிக்கைகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அந்த பிரச்சனைகளை தீர்க்க அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், அதற்கு அவர்கள் தரக்கூடிய விளக்கங்கள், இந்த இரண்டையும் இருவரிடமும் கொண்டு சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சி நம்முடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சி. அந்த வகையில் இந்த வாரம் பல பிரச்சனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நீர் தொடர்பாக பிரச்சனைகள் தான். கிட்டத்தட்ட இந்த 3வது உலகப் போர் தண்ணீருக்காக வரலாம் அப்படின்னு சொல்லி பலரும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த நீர் ஆதாரங்களை பெருக்கிறதுக்கு என்ன ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமாக, ஒரு தீர்வாக நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, அதில் அறிவியலாளர்கள்லாம் கண்டறிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மழைநீர் சேகரிப்பு தான். மழை எப்போ வேணாலும் வரலாம், ஆனால் அந்த நீரை சேமித்து வச்சுட்டா நம்ம எப்போ வேணாலும் அதை பயன்படுத்தலாம். இந்த ஒரு கான்செப்டை தான் அறிவியலாளர்கள் ஒரு தீர்வாக சொல்லியிருக்காங்க. இதை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது? இதற்காக தான் தமிழக அரசு ஒரு திட்டத்தை அமல்படுத்தியிருந்தாங்க. மழைநீர் சேகரிப்பு திட்டம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு கிட்டத்தட்ட பல வருஷங்களை கடந்தும் இன்னைக்கு வரைக்கும் அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள்லாம் தமிழகத்தில் எந்த அளவிற்கு அமலில் இருக்கு, எந்த அளவிற்கு எல்லாம் கடைபிடிக்கப்படுகிறது, இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம அலச போகிறோம். இன்னைக்கு தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டங்களுடைய நிலைமை குறித்து கள நிலவரங்களை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து இணைய இருக்காங்க. அவங்க கிட்ட கள நிலவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வதற்கு முன்னதாக இந்த மழைநீரை சேமிக்கக்கூடிய முறைகள் குறித்த செய்முறை விளக்கத்தை நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி அளிக்கிறாரு. அதை முதல்ல பார்க்கலாம். மழைநீர் சேகரிப்பு திட்டமானது கடந்த 2001ஆம் ஆண்டு தமிழக அரசால் ஒரு கட்டாய திட்டமாக கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டமானது தனி வீடுகள், தொழிற்சாலைகள் மற்றும் கூரை வீடுகள் என அனைத்து பகுதிகளிலும் இது கட்டாயம் என அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டமானது குடிநீர் வடிகால் வாரியத்தில் ஒரு மாதிரி பொருளாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதில் எத்தனை திட்டங்கள், எத்தனை வகையான அந்த மழைநீர் சேகரிப்பு திட்டங்கள் இருக்கின்றன என்பது குறித்த விளக்கங்களும் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 7 வகையான அந்த திட்டங்களை மழைநீர் சேகரிப்புக்காக பயன்படுத்தலாம் என்பது இந்த வரைபடங்கள் மூலம் தெரிய வருகிறது. குறிப்பாக முதலில் இருக்கக்கூடிய திட்டமானது தனி வீடுகளில் எவ்வாறு அந்த மழைநீரை சேகரிப்பது என்ற ஒரு திட்டம் விளக்கப்பட்டிருக்கிறது. அதாவது வீடுகளின் மொட்டை மாடியில் இருந்து வரக்கூடிய தண்ணீரை வீடுகளை சுற்றி இருக்கக்கூடிய காம்பவுண்ட் வால்களில் ஒரு படுகை போல அமைத்து, அதாவது துளையிட்ட காங்கிரீட் மூடிகள் கொண்டு துளைகளாக அமைத்து கிட்டத்தட்ட ஒரு 3.5 அடி ஆழத்திற்கு இந்த படுகைகள் அமைக்கப்படுகிறது. கீழே அகலமாக பார்த்தால் 2.5 அடி அகலத்திற்கு இந்த படுகைகள் அமைக்கப்படுகிறது. இதில் மணல் மற்றும் செங்கல், ஜல்லி ஆகியவற்றை வைக்கிறார்கள். இதன் காரணமாக அங்கிருந்து மொட்டை மாடிலிருந்து வரக்கூடிய மழை நீரானது இதில் வடிகட்டி அதில் இருக்கக்கூடிய மாசுக்கள் வடிகட்டப்பட்டு நிலத்தடி பகுதிக்கு செல்கிறது. இதனால் இந்த மழைநீர் சேகரிக்கப்படுகிறது. அதற்கு அடுத்த ஒரு பகுதியாக எவ்வாறு மழைநீரை சேகரிக்கலாம் என்ற ஒரு முக்கியமான ஒரு விளக்கத்தை இந்த படம் விளக்குகிறது. குறிப்பாக மொட்டை மாடியிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை சிறிய வடிகட்டி குழாய்கள் என்ற வகையில் இந்த துளைகள், அதாவது காம்பவுண்ட் வால்களை சுற்றி சிறிய வடிகட்டி குழாய்களாக அமைத்து அதன் மூலம் இதை செய்யலாம். இதற்கு ஆழம் என்பது 10 அடி உயரத்திற்கும் 1 அடி அகலத்திற்குமான அந்த துளைகள் இருக்க வேண்டும். அதில் ஆற்று மணல் மேற்பரப்பில் போட வேண்டும். உடைந்த ஜெங்கல் மற்றும் சல்லிகளை போட்டு அதன் மூலமாக நீரை வடிகட்டி சேமிப்பதற்கான ஒரு விளக்கமும் இந்த படத்தில் தெரிய வருகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஆழ்துளையிட்ட வடிகட்டி குழிகள் என்ற ஒரு முக்கியமான மழைநீர் சேகரிப்பு திட்டம் விளக்கப்பட்டிருக்கிறது. இதில் வீடை சுற்றி ஒரு நுழையக்கூடிய அளவிற்கான ஒரு துளைகளை இட்டு அதனுடைய அந்த மேல்பரப்பு என்பது ஒரு காங்கிரீட் மூடியை மூடக்கூடிய அகலம் என்பது 3 அடி அகலத்திற்கு ஒரு வடிகட்டி இருக்கும். அதிலிருந்து சிறிய வகையிலான ஒரு குழாய் மூலமாக நிலத்தடி பரப்பிற்கு நீரை மழை நீரை கொண்டு செல்வதற்கான ஒரு குழாய் அமைக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10.4 அடி அளவிற்கு ஆழம் வரை செல்லக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும். இதன் மூலமாக இதிலும் மணல், ஜல்லி, செங்கல் போன்றவற்றை நிரப்பி இதன் மூலமாக இந்த மழை நீரை தூய்மையாக பெறக்கூடிய வகையிலும் அந்த இடங்களில் நிலத்தடி நீரை அதிகரிக்கவும் உள்ள ஒரு திட்டமாக இருக்கும். இது அதிக அளவில்
பகுதிகளில் அந்த வீடுகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து அதிக பலனை தரும் என இந்த படம் விளக்குகிறது. அதே போல் போர்வெல்ஸ் என்று சொல்லக்கூடிய, அதாவது வீடுகளில் தண்ணீரை எடுப்பதற்காக ஒரு ஆழ்துளை கிணறுகள் வந்து தோண்டப்படுகிறது. இந்த ஆழ்துளை கிணறுகளுக்கு அருகிலேயே வடிகட்டி தொட்டிகள் என்ற வகையில் இந்த மணல் மற்றும் செங்கல் ஜல்லிகளை அருகிலேயே அமைத்து அதிலிருந்து ஒரு சிறிய குழாய்கள் மூலமாக நம்ம ஆழ்துளை கிணற்றில் இவற்றை வந்து கொண்டு செல்வதற்கான ஒரு குழாயை அமைத்து மொட்டை மாடியிலிருந்து வரக்கூடிய குழாய் மழைநீரையும் அதன் வழியாக அனுப்புவதற்கான ஏற்பாடுகள் இதில் இருக்கிறது. இதன் மூலமாக ஆழ்துணை கிணற்றில் இருக்கக்கூடிய நீர் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு சுத்தமான ஒரு தன்மையை எட்டி நல்ல சுத்தமான ஒரு குடிநீர் கிடைக்கிறதற்கான ஒரு வழிவகையை ஏற்படுத்தும் என்ற இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் படம் விளக்குகிறது. அதே போல் பெரிய அளவிலான கிணறுகள் வந்து இருக்கும் பொழுது அந்த இடத்தில் எவ்வாறு மழைநீரை சேகரிக்க வேண்டும் என்ற ஒரு திட்டத்தையும் இந்த புகைப்படம் விளக்குகிறது. குறிப்பாக மொட்டை மாடியில் இருந்து வரக்கூடிய மழைநீரை பெரிய அளவிலான ஒரு தொட்டிகளில் சேகரித்து அதில் வந்து மணல், செங்கல், ஜல்லி, காங்கிரீட் போன்ற பொருட்களை வந்து அடுக்கடுக்காக வைத்திருக்கிறார்கள். இதே அடுத்து அதிலிருந்து சுத்தமான வடிநீர் வந்து கிணற்று நீரில் செலுத்தப்படுகிறது. இதன் மூலமாகவும் இந்த மழைநீரை வந்து தூய்மையாக பெறக்கூடிய வகையிலும் நிலத்தடி நீர் மட்டத்தை, அதாவது கிணற்றில் பல இடங்களில் தற்போது வந்து நீர் வந்து மாசுபட்ட நிலையில் காணப்படுகிறது. இந்த கிணறுகள் உள்ள இந்த கிணறுகள் உள்ள இடத்தில் இது போன்ற ஒரு மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து அதிக பலனை தரும் என இந்த புகைப்படம் விளக்குகிறது. அதே போல் நாம் அதிக அளவில் உபயோகப்படுத்தி வரக்கூடிய அதிக மக்கள் வாழக்கூடிய இடத்தில் இந்த நீர் பம்புகள் மூலமாக நீரை வந்து நிலத்திலிருந்து எடுக்கப்படுகிறது. இந்த நீரும் தற்போது வந்து அதிக அளவில் தூய்மை இல்லாமல் ஒரு மாசடையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தற்போது இடம்பெற்றிருக்க பல இடங்களில் காண முடிகிறது. இந்த நீரையும் தூய்மைப்படுத்துவதற்கு மொட்டை மாடியிலிருந்து பெய்யக்கூடிய அந்த மழை நீரை அருகில் அந்த நீர் பம்புகளுக்கு அருகிலேயே நீர்த்தொட்டிகள் அமைத்து அதன் மூலமாக நீரை வந்து சுத்தமான நீரை பெறுவதற்கான ஒரு ஏற்பாட்டை இந்த படம் விளக்குகிறது. மேலும் கடைசியாக இந்த கடல் நீர் அதிகமுள்ள பகுதிகள் மற்றும் நிலத்தில் உப்புத்தன்மை இருக்கக்கூடிய தண்ணி உள்ள இடங்களில் மழைநீரை எப்படி சேமித்து வைத்து அதை எவ்வாறு தூய்மையான நீராக பயன்படுத்தலாம் என்ற விளக்கத்தை வந்து இறுதியான ஒரு படம் விளக்குகிறது. இதில் குறிப்பாக கூரைகளில் இருந்து வழிந்தோடக்கூடிய நீரை ஒரு தற்காலிக அமைப்பாக மணல் வடிப்பான்கள் என்ற ஒரு செங்கல், அந்த ஜல்லிகள் போட்டு மேலடுக்கில் நிலக்கரி இவற்றை போட்டு அதிலிருந்து தூய்மையாகக்கூடிய அந்த மழை நீரை ஒரு டேங்கில் வந்து செலுத்தி அதன் மூலமாக தூய்மையான தண்ணீரை பெறலாம் என்றும், அதிலிருந்து அதிகமான அந்த டேங்க் நிரம்பி வழியும் பொழுது அதிகமாக வரக்கூடிய தண்ணீரை நிலத்தில் விடுவதன் மூலம் நிலத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரின் அந்த அளவு வந்து அதிகரிக்க, நிலத்தடி நீர் மட்டம் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பது என்பதை தான் இந்த படம் விளக்குகிறது. கிட்டத்தட்ட 7 வகையான படங்களும் எவ்வாறு இந்த மழைநீரை எவ்வாறு சேமிப்பது என்பது குறித்து விளக்கி வருகிறது. இந்த திட்டம் குறித்த ஒரு விரிவான ஒரு விவரங்களுடன் இங்கே இருக்கக்கூடிய குடிநீர் வடிகால் வாரியத்தில் இந்த முழு விவரங்களும் இங்கே வெளியிடப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் வந்து மழைநீரை சேகரிப்பதற்கான ஒரு முக்கியமான விழிப்புணர்வை வந்து இவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் செந்தில்குட்டி, நியூஸ் 7 தமிழ், சென்னை. மழைநீர் சேமிப்பு திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பாக அந்த செயல்முறைகளை படங்களோடு விளக்கினார் நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி. அதனைத் தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து தகவல்களை மழைநீர் சேகரிப்பு திட்டம் எந்த அளவிற்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை தருவதற்காக இணைய இருக்கிறார்கள். முதலில் நம்முடைய செய்தியாளர் சஞ்சீவ் இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். சஞ்சீவி, காலை வணக்கங்கள். இந்த 2001ஆம் ஆண்டு தமிழக அரசால் தொடங்கப்பட்ட இந்த மழைநீர் சேமிப்பு திட்டத்தினுடைய நிலை தற்போது சென்னையில் எப்படி இருக்கு? சென்னை போன்ற பெருநகரங்கள் முழுவதும் தண்ணீருக்காக நம்பி இருக்கிறது இந்த நிலத்தடி நீரை மட்டும்தான். சோ இந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் எந்த அளவிற்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது? மனோஜ், 2001ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட மழைநீர் சேமிப்பு திட்டம் சென்னையை பொறுத்தவரை ஒரு பெரிய வெற்றி என்றே கூற வேண்டும். ஏனென்றால் 2001ஆம் ஆண்டிற்கு பிறகு சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இப்போது கிட்டத்தட்ட சென்னையில் 90% மேற்பட்ட கட்டிடங்களில், அதாவது கிட்டத்தட்ட 8 லட்சம் கட்டிடங்களில் சென்னையில் வந்து இந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் வந்து தற்போது உள்ளது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் வந்து அந்தந்த இடத்திற்கு ஏற்ப, குறிப்பாக பொருளாதார வசதி, இடவசதி உள்ளிட்ட வசதிக்கு ஏற்ப வந்து அதே போல மழையின் அளவு, அதே போல சேகரித்து வைத்துக் கொள்ளக்கூடிய அளவு உள்ளிட்ட
விஷயங்களை அடிப்படையாக வைத்து வந்து 7 விதமாக இந்த மழைநீர் சேமிப்பு திட்டமானது பிரிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னை போன்ற பெருநகரை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் இடப்பற்றாக்குறை அதிகமாக இருக்கும் காரணத்தால் குறிப்பாக கட்டிடங்கள் நெருக்கமாக இருக்கும். அதனால் வந்து நேரடியாக அதாவது மொட்டை மாடியில் பெய்யக்கூடிய தண்ணியை வந்து ஒரு குழாய் மூலமாக பூமிக்கு அடியே கொண்டு செல்லக்கூடிய ஒரு திட்டம் தான் சென்னையில் பல இடங்களில் செயல்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 8 லட்சத்திற்கும் மேற்பட்ட கட்டிடங்களில் வந்து இந்த திட்டமானது செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் பூமிக்கு கீழே நேரடியாக அந்த தண்ணீர் மழை பெய்யும் போது கொண்டு போய் சேரும். இந்நிலையில் சென்னை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 90% நேற்றைய தினம் வந்து சென்னையில் பல இடங்களில் நாம் கள ஆய்வு செய்தோம். இந்த கள ஆய்வின் போது வந்து அனைத்து இடம் குறிப்பாக சிறு இல்லங்களில் முதல் வந்து அதே போல அரசாங்க கட்டிடம், பெரிய கட்டிடம், அதே போல அபார்ட்மெண்ட்ஸ் உள்ளிட்ட அடுக்குமாடி குடியிருப்புகளும் சென்று பார்க்கும்பொழுது அனைத்து கட்டிடங்களும் வந்து இந்த மழைநீர் சேமிப்பு திட்டமானது செயல்பட்டு வருகிறது. குறிப்பாக ஆனால் இந்த திட்டமானது பழைய கட்டிடங்களும் வந்து அப்பொழுது அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளது. குறைந்த விலையில் வந்து அந்த திட்டத்தை செயல்படுத்தியுள்ளது. ஆனால் 10 ஆண்டுக்கு மேல் ஆன காரணத்தால் வந்து பல இடங்களில் குறிப்பாக இப்பொழுது 40% இடங்களில் வந்து பராமரிப்பு இல்லாத காரணத்தால் வந்து அந்த திட்டம் செயல்படாமலே உள்ளது என்று கூற வேண்டும். சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் ஆண்டுக்கு 1000 மில்லிமீட்டர் வரை 800 முதல் 1000 மில்லிமீட்டர் வரை மழை பெய்கிறது. இந்த நீரை வந்து தற்போது சென்னைக்கு சேமிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. காரணம் வந்து கிட்டத்தட்ட 40% வந்து அந்த திட்டம் சரியாக பராமரிப்பு இல்லாத காரணத்தால் குறிப்பாக ஆங்காங்கே இந்த குழாய்கள் உடைந்திருக்கும். அதே போல பல இடங்களில் குப்பை சேர்ந்துள்ள காரணத்தால் வந்து கீழே இருக்கக்கூடிய சம்புகளில் அதே போல கீழே நிலத்தடிக்கு அந்த மழைநீர் செல்ல முடியாத காரணத்தால் வந்து அடைப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதனால் வந்து அந்த அடைப்புகளையும் வந்து நீக்குவதற்கான பணியை தமிழக அரசு மேற்கொள்வதாக அதிகாரிகள் சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் பெரும்பாலான இடங்களில் குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல 90% இடங்களில் வந்து கட்டிடங்களில் இந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் இருந்தாலும் வந்து சரியான பராமரிப்பு இல்லாத காரணத்தால் வந்து சரியாக நீர் சேமிக்க முடியாத நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. மனோஜ், சஞ்சீவி, இந்த சென்னை மாதிரியான பெருநகரங்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படக்கூடிய இந்த மழைநீர் சேமிப்பு, நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த மழைநீரை வரும் பொழுது அதை சேமிக்கக்கூடியது தான் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வாக பார்க்கும் பொழுது ஏன் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக சரியாக இது வந்து பராமரிக்கப்படலை, சரியாக செயல்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பொதுமக்களிடையே நிலவுது அப்படிங்கிறத கருத்தை கூட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இதற்கு அரசு என்ன விதமான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதற்கு அரசு சார்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது? ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருதா இது தொடர்பாக விழிப்புணர்வை ஏற்படுத்த? மனோஜ், தமிழகம் முழுவதும் பார்த்தோம் என்றால் ஆண்டுக்கு கிட்டத்தட்ட 800 முதல் 1300 மில்லிமீட்டர் வரை மழை பெய்கிறது. இந்த மழையை சேமித்து வைப்பதற்கான இந்த மழைநீர் திட்டம் குறிப்பாக 2001ஆம் ஆண்டு அப்போது தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தார். இந்நிலையில் மழைநீர் சேமித்து வைக்கும்போது அடுத்த ஆண்டு இந்த மழை என்பது பொய்க்கும் போது மழை அதிகமாக எதிர்பார்த்த அளவிற்கு வராத போது வந்து இந்த நிலத்தடி நீரை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தின் அடிப்படையில் தான் இந்த மழைநீர் சேமிப்பு திட்டமானது உருவாக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழகம் முழுவதும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 2,21,00,000 கட்டிடங்களில் குறிப்பாக சிறு குடிசைகள் அதே போல சிறு வீடுகள் தொடங்கி பெரிய கட்டிடங்கள் வரை குறிப்பாக 2,21,00,000 வீடுகளில் வந்து ஒட்டுமொத்தமாக இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம் பல்வேறு வகையில் குறிப்பாக நான் குறிப்பிட்டது போல இடவசதி, பொருளாதார வசதி, அதே போல மழையின் அளவை வைத்து வந்து அடிப்படையாக 7 விதமான திட்டங்கள் குறிப்பாக உள்ளது. சென்னை போன்ற பெருநகரை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நான் குறிப்பிட்டது போல குழாய் மூலமாக நேரடியாக தண்ணியை நிலத்திற்கு அடியே சேமித்து வைக்கும் திட்டம் உள்ளது. அதே போல கிராமங்களில் பெரிய ஏரிகள் அதே போல குளங்கள் உள்ளிட்ட விஷயங்களை வைத்து தோண்டி வைத்து அந்த மழைநீரை சேமிப்பதற்கான திட்டம் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் சென்னையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் நான் குறிப்பிட்டது போல கிட்டத்தட்ட ஒரு சில இடங்களில் கிட்டத்தட்ட 40%, 90% சென்னையில் உள்ளது. இந்த 90லிருந்து 40% வந்து சரியான பராமரிப்பு இல்லாமல் உள்ளது. குறிப்பாக அந்த குழாய்கள் உடைந்து அதே போல குப்பை கூலங்கள் இருக்கும் காரணத்தால் இருக்கக்கூடிய மழை நீர் வந்து உள்ளே நிலத்திற்கு அடியே செல்ல முடியாமல் விஷயங்கள் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் அதை நீக்கும் நடவடிக்கை வந்து அரசாங்கம் சார்பாக கொள்ளப்பட்டு வருகிறது. அதே போல மக்களுக்கு மழை வருவதற்கு முன்பாக ஒவ்வொரு ஆண்டும் வந்து இந்த மான்சூன் தொடங்குவதற்கு முன்பாக மக்களுக்கு பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இந்த மழைநீர் சேகரிப்பிற்கு அனைத்து விஷயங்களையும் மாற்ற வேண்டும், சரியான பராமரிப்பு இருக்க வேண்டும் என்று அரசாங்க சார்பாக அவ்வப்போதும் வந்து இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக ஒவ்வொரு விஷயமும் கூறப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் தமிழக அரசாங்கம் சார்பாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் வந்து பொதுமக்கள் தானாகவே குறிப்பாக ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கக்கூடிய அந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி மக்கள் பராமரிக்க வேண்டும், அதே போல அந்த குழாய்களை மக்கள் மாற்ற வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்து அரசாங்கம் சார்பாக பிரச்சாரம் செய்யப்படுவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சரும் குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் அரசாங்கம் சார்பாகவும் வந்து பல்வேறு நடவடிக்கைகள் இதற்கு எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர்கள் சார்பாக கூறப்படுகிறது. மனோஜ்.
நிச்சயமாக சஞ்சீவி, நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் எந்த அளவிற்கு இருக்குது அப்படிங்கிறது தொடர்பான தகவல்கள் கொடுத்தீங்க. இது ஒரு புறம் இருக்க, தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள், குறிப்பாக நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வீடுகள், அலுவலகங்கள் மற்றும் தனியார் கட்டிடங்களில் இந்த மழைநீர் சேமிப்பு திட்டம் எந்த அளவிற்கு செயல்படுத்தப்படுகிறது, முறையாக செயல்படுத்தப்படுதா, சரியான முறையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறதா அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போ நம்ம பார்க்கலாம். உலகில் உள்ள உயிர்கள் அனைத்திற்கும் அத்தியாவசியமானது தண்ணீர். விவசாயமும் அதை சார்ந்த தொழில்களும் உயிர்களும் அழிவை நோக்கி செல்லாமல் இருக்க வேண்டுமானால் கிடைக்கும் நீரை சேமிப்பது அவசியம். நிலத்திற்கு அடியில் சேகரமாகும் மழை நீரே நிலத்தடி நீராகி மழை குறைந்த காலங்களில் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது. மழை நீரை சேகரிக்காததால் சுகாதார சீர்கேடும் விளைகிறது என்கிறார்கள் மருத்துவர்கள். நம்ம ஊரில் மழை அந்த அளவுக்கு இல்லை. ஸோ அதனால் குடிநீர் தட்டுப்பாடு இப்போ நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இது ரொம்ப ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை தான். ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் நம்மளுடைய தமிழக அரசும் முன்னாள் முதல்வர் எல்லாரும் மழைநீரை சேகரிக்கணும், அது ரொம்ப நிலத்தடி நீரை அதிகமாக ஊற்று வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்று எல்லா கட்டடத்துலேயும் மழைநீரை சேகரிப்புக்கு உண்டான உபகரணங்களை எல்லாம் வைக்க சொல்லி பண்ணாங்க. சராசரியாக நிலத்தில் பெய்யும் மழையில் 40% நிலத்தின் மேல் ஓடி கடலில் கலப்பதாகவும் 35% வெயிலில் ஆவியாகுவதாகவும் 14% பூமியால் உறிஞ்சப்படுவதாகவும் 10% மண்ணின் ஈரப்பதத்திற்கு உதவுவதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது. நெல்லை மாவட்டத்தில் உள்ள 2500 குளங்களும் வறண்ட நிலையில் உள்ளது. நீர்த்தேக்கங்களில் 15% மட்டுமே நீர் இருப்பு உள்ளது. குடிநீர் தட்டுப்பாடு நிலவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. நெல்லை மாநகரில் 75% வீடுகளில் மழை நீர் கழிவு நீராக ஓடையில்தான் கலக்கிறது. இதுகுறித்து பொதுமக்களுக்கு போதிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை என்பது சூழலியல் ஆர்வலர்களின் குற்றச்சாட்டு. மழைநீர் சேகரிப்பு திட்டத்தில் இப்பொழுது கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டிருக்கிறது போல் இருக்கிறது. ஏனென்றால் புதிதாக கட்டக்கூடிய கட்டிடங்களிலும் அல்லது வீடுகளிலும் மழைநீர் சேகரிப்பை மக்கள் செயல்படுத்தவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் மழை வளம் குறைந்து காணப்படுகிறது, நிலத்தடி நீரும் குறைந்து கொண்டே வருகிறது. எனவே மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை நாட்டு நலப்பணி திட்டம், தேசிய பசுமைப்படை, மாணவர் படை போன்ற இயக்கங்கள் மூலமாக இன்னும் நாம் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். தமிழ்நாட்டில் கடந்த 2001ஆம் ஆண்டு முதல் கட்டாய மழைநீர் சேகரிப்பு திட்டம் என்ற சட்டம் நடைமுறையில் உள்ளது. நெல்லை மாநகராட்சி புதிய கட்டிடத்தின் பின்புறம் அமைக்கப்பட்டுள்ள மழைநீர் சேகரிப்பு அமைப்பு முறையாக அமைக்கப்படாததால் நீர் தேங்கி மாசுபட்டு தொற்று நோய் பரவும் நிலையில் காணப்படுகிறது. எனவே நெல்லை மாநகராட்சி அதிகாரிகளும் மாவட்ட நிர்வாகமும் மழைநீர் சேகரிப்பின் முக்கியத்துவத்தை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்திட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிறார் சமூக ஆர்வலர் கணபதி சுப்பிரமணியன். அப்துல் கலாம் சொன்ன மாதிரி இந்த 3வது உலக யுத்தம் தண்ணீர்னால் தான் வரும்னு சொன்னார். அந்த நிலை வராமல் தடுக்கணும்னா அதுக்கு ஒரே திட்டம் மழைநீர் சேகரிப்பு திட்டம் தான். அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுத்து எல்லா வீடுகளிலும் கண்டிப்பாக மழைநீர் சேகரிப்பு தொட்டி நினைத்த மாதிரி இருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கணும். மக்களும் விழிப்புணர்வோடு இருந்தால் இந்த திட்டம் வெற்றி பெறும். மழைநீர் ஒன்றே எளிதில் கிடைக்கக்கூடிய சிக்கனமான நீர் ஆதாரம். இந்த திட்டம் உள்ளூரிலேயே கிடைக்கும் விலை மலிவான மூலப்பொருட்களை கொண்டு எளிதாக கட்டமைக்கப்பட்டு பெரும்பாலான வசிப்பிடங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தக்கூடியது. வீடுகளுக்கு கழிப்பறை எவ்வளவு அவசியமோ அதேபோல் மழைநீர் சேகரிப்பு தொட்டியும் அவசியம் கட்ட உத்தரவிட்டு அனைத்து வீடுகளுக்கும் மழைநீர் சேகரிப்பு தொட்டி கட்டுவதை சட்டமாக்கினால் மட்டுமே நிலத்தடி நீர் குறையாமல் பாதுகாத்து எதிர்காலத்தில் தண்ணீர் தேவையை சமாளிக்க முடியும். ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சுடலைக்குமார், நியூஸ் 7 தமிழ், திருநெல்வேலி. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழைநீர் சேமிப்பு எந்த அளவிற்கு இருக்கிறது என்பது தொடர்பாக செய்தி தொகுப்பை பார்த்தோம். இதே போன்று சேலத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு நீர்நிலைகளுடைய நிலைமை இருக்கிறது, இந்த மழைநீர் சேமிப்பு திட்டத்தின் மூலமாக எந்த அளவிற்கு நீர்நிலைகளுடைய நீர்மட்டம் உயர்ந்திருக்கிறது என்பது தொடர்பான அறிஞர்களுடைய விஞ்ஞானபூர்வமான தகவல்கள் எல்லாம் பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் களத்தில் காத்திருக்கிறார். அவரிடம் பேசுவதற்கு முன்னதாக இந்த சேலத்தை பொறுத்த வரைக்கும் பராமரிப்பு இல்லாத நீர்நிலைகளை பொதுமக்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தற்போது எழுந்திருக்கிறது. அதே போன்று மக்கள் இயக்கமாக இந்த மழைநீர் சேமிப்பு திட்டத்தை மாற்ற வேண்டும் என்றும் அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். இதனை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை முதலில் பார்க்கலாம்.
நீரின்றி அமையாது உலகு என்றார் திருவள்ளுவர். மழைநீர் சேகரிப்பு அமைப்பினை உருவாக்கினால் மட்டுமே கட்டிட அனுமதி வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்தது. ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை. உதாரணத்திற்கு மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை எப்படி உருவாக்குவது என்பது குறித்து பொதுமக்கள் எளிதில் தெரிந்து கொள்ளும் வகையில் 5 லட்சம் ரூபாய் மதிப்பில் மாதிரி வீடு உருவாக்கப்பட்டது. ஆனால் காலப்போக்கில் களை இழந்த இந்த மாதிரி வீடு பொதுமக்கள் யாரும் பார்த்திடாத வகையில் பாதுகாப்பாக யார் கண்ணுக்கும் தென்படாத முறையில் உள்ளது என்பது புகாராக உள்ளது. ஒவ்வொரு வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா மழைநீர் சேமிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. ஏன்னா இன்றைக்கி நிலத்தடி நீரோட இது குறைஞ்சிட்டே போகுது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் தமிழ்நாடு அரசு சில வருஷத்துக்கு முன்னாடி எல்லா வீட்லேயுமே கம்பல்சரியாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ சில வருஷமாக அதோட இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிடுச்சு. நிறைய வீட்டில் பண்ணுறதில்ல. நம்ம சேலம் மாநகராட்சியில் கூட பார்த்திங்கன்னா மழைநீர் சேமிப்புக்காக ஒரு மாதிரி வீடு அமைச்சிருக்காங்க. பட் அது பயன்பாடு இல்லாமல் இருக்குது. பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியும் இப்போ பயன்பாடு இல்லாமல் இருக்குது. ஸோ சேலம் மாநகராட்சி அந்த வீடை ஓப்பன் பண்ணி எல்லாரோட பொதுமக்களோட பார்வைக்கு அது வைக்கணும். மழைநீர் சேமிப்போட இம்பார்ட்டன்ஸ் எல்லாருக்குமே போய் சேரணும். இதை போலவே இந்த திட்டத்தின் சீரிய நோக்கத்தினை அதிகாரிகளும் பொதுமக்களும் உணராததால் மழைநீர் கட்டமைப்புகள் அரசு அலுவலகங்களில் கூட செயல்படும் நிலையில் இல்லை. இதனால் பெய்ய மழை தயாராக இருந்தாலும் அதனை பயன்படுத்திக் கொள்ள நாம் தயாராக இல்லை. வீடுகளில் மழைநீர் சேகரிப்பதை விட சாலைகளில் சேகரிக்க திட்டத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. முன்னே அப்போ பார்த்தீங்கன்னா மண்டோடாக இருந்துச்சு, மழை பெஞ்சால் அது அப்சர்வ் ஆகி அப்படி நிலத்தடியில் போய் சேரும். பட் இப்போ எல்லாமே இது பண்ணவும் கான்க்ரீட்டோட மாறவும் தண்ணியோட தண்ணிங்கிற விஷயம் எல்லாமே போய் இதில் கலந்துருது, சாக்கடையில் கலந்துருது. மழையில் பெய்கிற தண்ணி கொஞ்சம் தான் பெய்யுது, அந்த மழையும் போய் அப்படியே சாக்கடையில் கலந்துது. ஸோ அதுக்கான விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக கொண்டு போகணும். அந்த பைப்லைன்லாம் அமைச்சு மழைநீர் சேமிப்புக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி, நம்ம சிட்டிசன் சரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். மழைநீர் சேமிக்கிறது வீட்டு சைடில் வீட்டை மட்டும் ஹவுஸ் ஹோல்ட் பர்பஸ் கிடையாது. அதாவது ரோட்டில் போகிற வேஸ்ட் வாட்டரையும் எடுத்து அதை கரெக்டாக கொண்டு போய் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணால் கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். மலைகள் சூழ்ந்த சேலம் மாநகரில் ஏரி குளங்களை பராமரிக்காத நிலையில் அரசு நிர்வாகம் இருப்பதால் அதனை பொதுமக்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என்கிறார் சேலத்தைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலர் பியூஷ் மானுஷ். அரசாங்கம் பள்ளப்பட்டி ஏரி கேட்டிருக்கோம், காட்டூர் ஏரி கேட்டிருக்கோம், இன்னும் பல ஏரிகள் இருக்குது சரி பண்ண வேண்டியது. அதுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது அவங்களோட இன்செக்யூரிட்டியாக இருக்கலாம், வேறு எது வேணா இருக்கலாம். பட் ரொம்ப முக்கியமாக அரசாங்க கிட்ட இருக்கிற ஒரு குளம், ஒரு ஏரி, ஒரு ஓட நிலைமை எங்கேயும் இது நல்லா வச்சுருக்கோம் காமிக்கிற அளவுக்கு இல்லை. சேலத்தின் இயற்கை அடையாளமாக திகழும் மூக்கநேரி, குமரகிரி ஏரி மற்றும் அரிசிப்பாளையம் தெப்பக்குளம் ஆகியவற்றை பொதுமக்களின் பங்களிப்புடன் மீட்டெடுத்துள்ள பியூஷ் மானுஷ் தலைமையிலான சேலம் மக்கள் குழுவினர் சமூக சேவையில் ஆர்வமுடைய பொதுமக்களிடம் ஏரி குளங்களை ஒப்படைத்தால் அதை மீட்டெடுக்க என்று கூறுகின்றனர். சேலத்தில் இயற்கைக்கு எதிரான அநீதியான நடவடிக்கையாக திருமணி முத்தாற்றில் கான்கிரீட் தளம் அமைத்ததை குறிப்பிடுகிறார் பியூஷ் மானுஷ். திருநுமுத்தாறுங்கிறது ரொம்ப முக்கியமான நீர் சோர்ஸு காவிரிக்கு. அந்த திருநுமுத்தாரை 20 வருஷம் முன்னாடி சிமெண்ட் பண்ணுறதுக்காக இது விட்டாங்க, டெண்டர் விட்டுருக்காங்க. கார்பரேஷன் அது கம்ப்ளீட்டாக இல்லீகலாக விட்டுருக்கு அதை. ஸோ திருமுனிமுத்தார் அந்த ஒரு டைமில் நீங்கள் லீகலாக பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் கீழே போட்ட கான்க்ரீட் உடச்சி தான் ஆகணும். அது தான் சேலத்தோட கிரவுண்ட் வாட்டர் லெவலுக்கே ரீசார்ஜ் பாயிண்ட். அந்த ரீசார்ஜ் பாயிண்ட் சரி பண்ணலன்னா நம்ம பெரிய பிரச்சனையில் இருப்போம். மழைநீர் சேகரிப்பினை மக்கள் இயக்கமாக மாற்றினால் மட்டுமே நிலத்தடி நீராதாரம் மேம்படும் என்பதோடு இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தால் மட்டுமே வாழ்க்கை நடத்த முடியும் என்பதை அண்மை கால புயல் மழை உணர்த்துகிறது. தண்ணீரின்றி வாழ முடியாது என்ற நிலையில் ஒவ்வொரு சொட்டு மழை நீரையும் தங்கத் துளிகளாக கருத வேண்டும் என்பது இயற்கை ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஒளிப்பதிவாளர் பார்த்த சாரதியுடன் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ், சேலம். இந்த மழைநீர் சேகரிப்பின் காரணமாக நிலத்தடி நீர்மட்டத்தில் எந்த அளவிற்கு மாற்றங்கள் வந்திருக்கிறது, இது தொடர்பான அதிகாரிகள் என்ன சொல்கிறார்கள் என்றது போன்ற தகவல்களோடு சேலத்திலிருந்து நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் இணைகிறார். அது மட்டுமின்றி சேலம் மாவட்டத்தில் மழைநீர் சேகரிப்பின் காரணமாக எந்த அளவிற்கு பயனடைந்திருக்கிறது என்பது தொடர்பாக பெரியார் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய இந்த புவி தகவல் மைய இயக்குனர் பேராசிரியர் அன்பழகன் இணைகிறார். இனி ரியாஸ், நீங்கள் தொடரலாம்.
வணக்கம் மனோஜ். குறிப்பாக இந்த மழைநீர் சேகரிப்பு குறித்த சேலம் மாவட்டத்தில் எந்த அளவு செயல்படுத்தி கொண்டு குறித்தான செய்தி தொகுப்பை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக இந்த மழைநீர் சேகரிப்பால் சேலம் மாவட்டத்தில் எந்த அளவு பயனடைஞ்சிருக்குது என்பது குறித்தாக பேசுவதற்காக பெரியார் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் எஸ் அன்பழகன் நம்மிடையே இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நம்ம கேட்கலாம். சார் வணக்கம். தமிழக அரசுடைய இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தால் சேலம் மாவட்டம் எந்த அளவு பயனடைஞ்சிருக்குங்க? சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் மழைநீர் சேகரிப்பு திட்டப்பது ஓரளவுக்கு விழிப்புணர்வு இருக்குது. ஏன்னா மாநகராட்சி கூட அது வந்து கட்டாயமாக வந்து மழைநீர் சேகரிப்பை வந்து கட்டாயமாக்கியிருக்காங்க. ஆனால் செயல்பாட்டுன்னு பார்க்கும்போது அந்த நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு இன்னும் விழிப்புணர்வு ஒரு 50% தான் இருக்குது. இன்னும் 50% வந்து மக்களிடையே அந்த விழிப்புணர்வு வரணும். ஏன்னா சட்டம் போட்டு கட்டாயப்படுத்தாத தான் அது செயல்படுத்துகிறாங்க. பட் அவங்களா முன் வந்து அதை செயல்படுத்தணும். சார் குறிப்பாக இந்த மழைநீர் சேகரிப்பால் சேலத்தில் எந்த அளவுக்கு நிலத்தடி நீர் வந்து உயர்ந்திருக்கு, அந்த நிலத்தடி எந்த அளவுக்கு, அதை பற்றியான விவரங்களை சொல்லுங்கள் சார். அதாவது நகர்ப்புறங்களில் வந்து நிலத்தடி நீர் வந்து பெரும்பாலும் வந்து அதாவது தார்ச்சாலைகள் நகரமைப்பு அது வீணாக தான் போயிடுது. அது வந்து கவர்மெண்ட்டில் மாநகராட்சியில் பார்க் அது மாதிரி பகுதிகளில் அது செயல்படுத்தணும். மற்றபடி நகர்ப்புறங்களை விடுத்து கிராமப்புறங்களில் வந்து நிலத்தடி நீர் ஓரளவுக்கு உயர்ந்திருக்கு. எங்கெங்கே கசிவு நீர் குட்டைகளோ இல்லை தடுப்பணைகளோ இருக்க உயர்ந்திருக்கு. அதாவது போன வருஷத்தில் வந்து 11 மீட்டர் ஆழத்துலேருந்து ஒரு 7 மீட்டர் அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் வந்து நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா மழையினுடைய அளவு வந்து மிக குறைவாக இருக்குது, ரொம்ப வறட்சியாக தான் இருக்குது. ஸோ இந்த வருடம் வந்து மழையின் அளவு ரொம்ப குறைஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி மழைநீர் சேகரிப்பால் தற்போது இந்த இப்போ மழை இல்லாத காலங்களில் அதை பயன்பட முடியுமா? நம்ம விவசாயிகளும் சரி பொதுமக்களும் சரி கட்டாயம் பயன்படுத்தலாம். அதாவது நம்ம இப்போது மக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு போகணும். மழைநீர் சேகரிப்பு வந்து நிலத்துக்கு அடியில் தான் சேகரிப்புன்னு கிடையாது, நிலத்துக்கு மேலேயும் சேகரித்து அதை வந்து நான் இப்போ என்னோடய வீட்லேயே நான் நிலத்தடி நீர் மழைநீர் சேகரிப்பு வச்சுருக்கேன். அந்த மழைநீரை வந்து துணி துவைக்கிறதுக்கோ இல்லை அது வந்து வீட்டு தோட்டத்துக்கோ சமீபத்தில் குடிநீரை கூட பயன்படுத்தலாம். ஏன்னா சுத்தமான நீர். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் வந்து அடுத்த கட்டத்துக்கு வரணும். அதாவது மேலே நம்ம தேவையான அளவுக்கு சேகரித்து ஒரு 2000 லிட்டர் சேகரித்து மீதி இருக்கிற நீரை தான் நிலத்துக்கு அடியில் செலுத்தணும். அது மாதிரி ஒரு மனநிலைக்கு வரணும். நிலத்தடி நீர் சேகரிப்பு மட்டும் கிடையாது, மேற்பரப்புலையும் நம்ம சேகரிக்கணும். மனோஜ், அதே போல் பெரியார் பல்கலைக்கழகத்தோட மழைநீர் சேகரிப்பு தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகளை செஞ்சுருக்கிற மாணவர்கள் நம்ம இணைஞ்சிருக்காங்க. குறிப்பாக மழைநீரை மட்டுமே எடுத்துக்கொண்டு பல்வேறு ஆராய்ச்சிகளை செய்திருக்கிற ஜோதி பாசு நம்ம இருக்கிற அவர்கிட்ட பேசலாம். சார் வணக்கம். மழைநீர் தொடர்பான பல்வேறு ஆராய்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க. குறிப்பாக இந்த மழைநீர் சேகரிப்பு தொடர்பாக என்ன மாதிரி ஆராய்ச்சி முடிவுகளை நீங்கள் கொடுத்துருக்கீங்க? அரசுக்கு நீங்கள் என்ன கோரிக்கை வைக்கிறீங்க? நானும் எனது பேராசிரியரும் இணைந்து பல்வேறு நிலத்தடி நீரை பற்றிய பல்வேறு ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளோம். குறிப்பாக செயற்கை முறையில் நீரை எவ்வாறு செறிவூட்டுவது, அதாவது தற்பொழுது வந்து பருவநிலை மாற்றத்தால் நிலத்தடி நீர் எவ்வாறு அடுத்த 100 ஆண்டுகளுக்கு மாறுபடுகிறது என்பதெல்லாம் ஆராய்ச்சி மேற்கொண்டுள்ளோம். சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்திருந்தாலும் வருங்காலங்களில் வெகுவாக குறைய வாய்ப்புள்ளது. அதனால் அரசாங்கம் இந்த நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்தின வழிமுறைகளை கண்காணித்து மற்றும் மக்களுக்கு விழிப்புணர்வை அதிகப்படியாக ஏற்படுத்தவும் நான் கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் சொல்லுங்கள். நீங்களும் இந்த ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டிருந்தீங்க. குறிப்பாக நீங்கள் போன இடங்கள்லாம் எப்படி இருந்தது? சின்ன ஒரு கருத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். சென்றாண்டு எங்கள் பேராசிரியர் தலைமையில் நாங்கள் சின்ன களப்பணியை மேற்கொண்டோம். பனமரத்துப்பட்டிங்கிற ஒரு ஏரியாவுக்கு நாங்கள் போயிருந்தோம். பனமரத்துப்பட்டி ஏரி வந்து சேலம் மாவட்டத்திலேயே வந்து ரொம்ப சிறந்த ஒரு நீர்பிடிப்பான ஒரு பகுதி பனமரத்துப்பட்டி ஏரி. அதுக்கு மெயின் சோர்ஸ் வாட்டர் பாயிண்ட் அதுதான் பனமரத்துப்பட்டி ஏரி. அங்கே பார்த்தீங்களா கருவேல முள் மரம் நிறையா முளைச்சி கிடக்குது. அப்போ அந்த ஏரியும் வந்து தூர் வராமல் அப்படியே விட்டுட்டாங்க. பனமரத்துப்பட்டி ஏரி ஃபுல்லாக வந்து அந்த கருவேல முள் அந்த முள் வந்து மரம் வந்து இது பண்ணியிருக்கு. அது என்ன பண்ணுன்னா அதிகப்படியான நிலத்தடி நீரை வந்து இழுத்துக்கும். அப்போ அந்த ஏரியாவில் வந்து என்ன பண்ணுன்னா நிலத்தடி நீர் மட்டம் குறைய தான் செய்யும். அப்போ முதல்ல மழைநீர் சேகரிக்கிறதுக்கு முன்னே இருக்கிற ஆறு ஓடை குளம் கொட்டையெல்லாம் நம்ம தூர் வாரணும். அதுக்கப்புறம் நம்ம மழைநீர் சேகரித்தா இந்த திட்டம் பயனுள்ளதாகவும் முற்றிலும் பயனுள்ளதாக மக்களுக்கு அமையும். அப்படிங்கிறது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வும் ஏற்படுத்தணும். கிராம வாரியாக சென்று ஒரு கிராமத்துலேயும் ஒரு கேம்ப் மாதிரி போட்டு எங்களை மாதிரி ஆராய்ச்சி மாணவர்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து அழைச்சி அவங்க உதவி கொண்டு கூட இதோட பயன்பாட்டை மக்களுக்கு கொண்டு போய் செலுத்தினா மட்டும்தான் இதை முழுமையாக நம்ம வந்து பயனடை செய்ய முடியும். அப்படிங்கிறது என்னோட பதிவை நான் செய்ய விரும்புகிறேன். மனோஜ், குறிப்பாக இந்த ஆராய்ச்சி மாணவர்களுடைய கருத்தும் அதாவது பேராசிரியர் கருத்தும் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழகம் முழுவதும் இருக்கிற இந்த ஆராய்ச்சி மாணவர்களையும் பேராசிரியர்களும் கொண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டு இந்த மழைநீர் சேகரிப்பை வந்து முறைப்படுத்த வேண்டும் என்பதும் இவர்களுடைய கோரிக்கையாக இருக்குது. மனோஜ்,
நிச்சயமாக ரியாஸ், சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் எந்த அளவிற்கு இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தின் காரணமாக நீர்நிலைகளுடைய நிலைமை மாற்றப்பட்டிருக்கிறது, எந்த அளவிற்கு மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்பது தொடர்பான புள்ளி விவரங்களோட தகவல்களை பதிவு பண்ணீங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் அங்கு இந்த மழைநீர் சேகரிப்பு தொடர்பாக அமைக்கப்பட்டுள்ளது, அதாவது இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்ற வாசகங்களோடு இந்த முறையானது தற்போது நடைமுறையில் இருந்தாலும் இந்த திட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை எழுகிறது. மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மேலூரில் அரசு அலுவலகங்கள் மற்றும் வீடுகளில் அந்த மழைநீர் சேகரிப்பினுடைய தற்போதைய நிலை தொடர்பாக விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை இப்ப பார்க்கலாம். தமிழக அரசு அனைத்து அரசு அலுவலகங்கள் மற்றும் குடியிருப்பு கட்டிடங்களில் கட்டாயமாக மழைநீரை சேமிக்கும் விதமாக மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்று வரை அனைத்து அரசு மற்றும் பிற அலுவலகங்கள், புதிதாக கட்டப்படும் வீடுகளில் கூட மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைக்கப்பட்டு வருகின்றன. இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டியானது நகர்ப்புறங்களில் நிலத்தடி நீர்வளத்தை அதிகரிக்கவும், அங்கு ஏற்பட்டுள்ள தண்ணீர் பற்றாக்குறையை தவிர்க்கும் விதமாகவும், தண்ணீரின் சேமிப்பின் அவசியத்தை உணர்த்தி பரப்புரையும் அரசு சார்பில் ஏற்படுத்தப்பட்டது. அதேபோல நகராட்சியிலே உருவாக்கப்பட்ட அந்த மழைநீர் சேகரிப்பு என்பது அந்த சுயநிதி குழு மூலமாக முறையாக செயல்பாடு இல்லாமல் அந்த மழைநீர் சேகரிக்கப்படவில்லை. அதை முறைப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக அவர்களுக்குண்டான அந்த மினிமம் வேஜஸ், அந்த சம்பளமும் ஒழுங்காக கொடுப்பது கிடையாது. மாறாக ஒரு 20 பேர் பணி செய்வார்கள் என்றால் 10 பேர்களை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு கண்துடைப்புக்காக அந்த செயல்பாடு நடைபெற்று வருகிறது. எனவே அதை முறைப்படுத்த வேண்டும். இதை தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் அமைத்து கொடுக்கப்பட்டு வருகின்றது. மேலும் தற்போது நகரங்களில் அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் வீடுகளை சுற்றி வெளிப்புற சுவர் வரை சிமெண்ட் தளங்கள் அமைத்து விடுவதால் அங்கு பெய்யும் மழை முழுவதுமாகவே பயனில்லாமல் சாலைக்கு ஓடி கால்வாய்கள் மூலமாக சாக்கடையுடன் கலக்கிறது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா அரசு சொல்லியிருக்கு, எல்லாரும் வந்துட்டு வீடு கட்டினாலோ எந்த ஒரு நிறுவனம் கட்டினாலோ மழைநீர் சேகரிப்பு தொட்டி கண்டிப்பாக கட்டணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. அது சொன்னதுக்கப்புறம் யாரும் கட்டலாம்லாம் இல்லை, எல்லாருமே கட்டினாங்க. ஆனால் அது கட்டியும் கூட அது ஒரு பயன்பாடு இல்லாமல் தான் இருக்குது சொல்லணும். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா எது கட்டினாலுமே பக்கத்தில் மழைநீர் சேகரிப்பு கட்டிடுறாங்க. கட்டிட்டு அதில் இருக்க தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக தான் போகுது. பருவமழை பொய்த்துள்ளதால் அரசு கட்டாயமாக மழைநீரை சேகரிக்க வலியுறுத்தியது. இல்லையென்றால் மின்சாரம், குடிநீர் இணைப்பை துண்டிக்கப்படும் என்று எச்சரித்தது. பொதுமக்கள் பலர் இந்த மழைநீர் சேகரிப்பு அமைப்பை தொடர்ந்து கண்காணித்து அதில் ஏற்படும் பழுதுகளை நீக்குவதில்லை. தற்போது கட்டப்படும் அரசு கட்டிடங்களிலும் பேரளவிலேயே மழைநீர் சேகரிப்பு திட்டம் அமைக்கப்படுகின்றது. வெறும் கண் துடைப்பாகவே மழைநீர் திட்டம் அமைக்கப்படுவதாக கூறப்படுவதால் மழைநீரை சேகரிக்க தடை உள்ளது. இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டம்ங்கிறது ரொம்ப அருமையான திட்டம் தான். ஆனால் அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்படுதுன்னு தெரியல. அரசு அலுவலகங்களில் வந்து வெறும் பலகை மட்டும் வச்சிருக்காங்க. இந்த கட்டடத்தில் வந்து இந்த வளாகத்தில் மழைநீர் சேகரிப்பு அமைப்பு உள்ளது அப்படின்னு ஒரு அறிவிப்பு வேணா வச்சிருக்காங்களே தவிர அதை வந்து முறையாக பராமரிக்கிறதே இல்லை. முக்கால்வாசி நிறைய அலுவலகங்களில் பார்த்துருக்கேன் நான். அது வெறும் குப்பைத்தொட்டு மாதிரி தான் இருக்கும். உள்ள வெறும் கல் குப்பைகள் மட்டும்தான் கிடக்கும். அந்த பைப்புகள் கூட உடஞ்சி கிடக்குது. இந்த மாதிரி அதை வந்து முறையாக யாருமே பராமரிக்கிறதே இல்லை. சும்மா பேரளவுக்கு மட்டும்தான் அந்த திட்டம் இருக்குது. அரசு அலுவலகங்களிலும் சரி, தனியார் வளாகங்களிலும் சரி, மழைநீர் சேகரிப்பு திட்டம் பேரளவுக்கு தானே அமல்படுத்தப்பட்டு வருகிறதுன்றதை விட ஏற்படுத்த விட்டுட்டு அது வந்து தொடர்ச்சியாக பராமரிக்கப்பட்டதில்லை. அனுமதி வாங்குறதுக்காக வேண்டி மட்டும்தான் வந்து அந்த திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கிறாங்க. இன்னைக்கு அரசு அலுவலகங்கள், பெரும்பாலான அரசு அலுவலகங்கள் வந்து அந்த போர்டு வேணா வச்சிருக்காங்க, இங்கே வந்து மழைநீர் சேகரிப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஆனால் அங்கே போய் பார்த்தீங்களாக்க ஜல்லி மணல் போல வெறும் குப்பையை மட்டும்தான் அந்த ஏரியாவில் அடைஞ்சு கிடக்காது. தூர்வாரப்படுறது கிடையாது, அதை முறையாக கண்காணிக்கிறது கிடையாது. மதுரை மாவட்டம் மேலூரில் உள்ள அரசு மருத்துவமனை, நகராட்சி அலுவலகம், தாலுகா அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களில் பேரளவிலேயே இத்திட்டம் காணப்படுகிறது. முன்னோர்கள் ஏரி குளங்கள் அமைத்து மழைநீரை சேமிக்க நமக்கு அறிவுறுத்திய நிலையில் நாம் முறையாக பராமரிக்கவில்லை என்பதே நிதர்சனம். மேலும் தற்போதுள்ள ஏரி குளங்களின் கரையோரங்களில் பனை மரங்களை அதிகம் நட்டு நிலத்தடி நீர்மட்டத்தை இயற்கை முறையில் உயர்த்தினால் நீர் மேலாண்மையில் நாம் சிறந்து விளங்க முடியும். தற்போது பேரளவில் காணப்படும் இந்த மழைநீர் சேகரிப்பு திட்டத்தை அரசாங்கம் கூறியபடி முறையாக கடைபிடிக்க முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் கோரிக்கையாக உள்ளது. ரமேஷ், நியூஸ் 7 தமிழ். இந்த செய்தி தொகுப்பை நாம் நிறைவு செய்யலாம். தொடர்ந்து புதிய செய்திகளை, புதிய கோணங்களுக்கான நியூஸ் 7 தொலைக்காட்சியை பாருங்கள்.